நம்ம ரெட் டேப் மிஸ்ட்ரியில டூட்டோகாமன் பத்தியும் நெஃபர்டிட்டி பத்தியும் பல விஷயங்களை பார்த்தோம். டூட்டோகாமனோட அப்பா அக்கெனட்டனை பத்தி மட்டும் பார்க்காம இருந்தா கரெக்டா இருக்குமா? இந்த வீடியோல அக்கெனட்டன் யாரு, அக்கெனட்டனோட மம்மி கிடைச்சிருச்சா, அக்கெனட்டனுக்கும் தமிழனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத இந்த ரெட் டேப் மிஸ்ட்ரியில நம்ம ஒண்ணு விளக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஞ்சனி, ரெட் டேப் மிஸ்ட்ரியில இருந்து. அக்கெனட்டன், தமிழர்கள், இந்த ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்காக எகிப்தியில இருக்கிற ராஜாவை தமிழர்களோட கம்பேர் பண்ற அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க வச்சிருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் என்னென்ன சம்பந்தம் அப்படிங்கிற 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோல நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த இப்ப நான் திருப்பி சொல்றேன். அக்கெனட்டன் அப்படிங்கிற பேரையும் ஏகநாதன் அப்படிங்கிற இந்த பேரையும் கேட்டீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும்ல. ஏகநாதன் அப்படிங்கிறவரு சிவன். எங்க அக்கெனட்டனோட தலையிலையும் ஒரு சின்ன பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இவரும் சிவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். அக்கெனட்டனோட ராஜ்யத்துல பல விஷயங்கள் மர்மமாவே மாறிச்சு. அது என்ன அப்படிங்கறத 2வது பாயிண்ட்ல சொல்றேன். அக்கெனட்டனோட ராஜ்யத்துல பல கடவுள்கள் விதவிதமா இருந்தாலும் மக்கள் எல்லாருமே இந்த கடவுள் மட்டும்தான், அந்த கடவுள் மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ராஜா அக்கெனட்டனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எப்படி நம்ம தமிழ்நாட்டுல சொல்றாங்களோ அதே மாதிரி இங்க ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்கணும், அது சூரியன். அதற்கு ஏடன் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சிருக்காரு. எகிப்துல ராதான அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கெனட்டன் வந்ததுக்கு அப்புறம் அது ஏடன். இப்ப ஏடன் அப்படிங்கிற இந்த கடவுளை தான் எல்லாரும் கும்பிட்டாங்க. அக்கெனட்டன், ஏடன் என்ன ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரியே கேட்டீங்கன்னா நீங்க நினைச்சது கரெக்ட் தான். ஏன்னா இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? நீங்க கும்பிடுறது மட்டும் கடவுள் இல்லை, இனிமே நான் தான் உங்க கடவுள், என்னதான் நீங்க வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அக்கெனட்டன் ராஜ்யத்துக்கு வந்த உடனே நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா எப்படியோ பெரிய ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுவாரு, ஏதாவது ஒரு கேபிட்டலா ஒரு சிட்டியை போட்டுட்டு அங்க மக்களை விவசாயம் பண்ண வச்சுட்டு இவரும் எல்லா ராஜா மாதிரி தான் இருக்க போறாரு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். அக்கெனட்டன் பல விஷயங்களை பண்ணிருக்காரு. தமிழகத்துக்கும் அக்கெனட்டனுக்கும் பல சம்பந்தங்கள் இருக்கிறதா பல வீடியோக்கள்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ அக்கெனட்டன் என்ன பண்றாருன்னா, என்ன நீங்க கடவுளா ஏத்துக்கிட்டீங்க, இருந்தாலும் பல பேர் அவங்க கடவுளை விட்டு தர மாட்டீங்க இல்லையா, உங்களுக்காகவே அமர்னா அப்படிங்கிற ஒரு சிட்டி வச்சிருக்கேன், அந்த அமர்னா அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டீங்கன்னா இங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். இவரை நம்பி அமர்னா ஊருக்கு எல்லாரும் கிளம்பி போனாங்க. மிடில் எஜிப்ட்ல அது இருக்கு. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எஜிப்டோட கேபிட்டலே அமர்னா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்க போனவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அக்கெனட்டன் பத்தி பேசும்போது அவருடைய கல்யாண முறை பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும். இவருடைய ஒய்ஃப் நெஃபர்டிட்டி பத்தி நம்ம நிறைய பேசணும். அவங்களுக்கும் நிறைய மிஸ்ட்ரிஸ் இருந்தது. அக்கெனட்டனுக்கும் அதே மாதிரி நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கு. இவருக்குன்னு பல மனைவிகள் இருந்திருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய சொந்த தங்கச்சியவே இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஷாக்கா இருக்கு. உண்மைதான். எப்படி கிளியோபட்ரா தன்னுடைய தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ, எப்படி போன வீடியோல ராம்சே தன்னுடைய ஸ்டெப் மதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ, அதே மாதிரி இங்க அவங்களுடைய தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப எகிப்திய குடும்பத்துல ஒரு நார்மலாவே இருக்கிற ஒரு விஷயம். ஏன் இதெல்லாம் நடக்குது, எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு குடும்பத்துல இருந்தோ இன்னொரு வம்சாவழியில இருந்தோ எந்த ஒரு ரத்தமும் கலந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவங்க ரொம்ப பிடிவாதமா இருந்தனாலதான் இப்படி இருந்துச்சு. இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை டூட்டோகாமனுக்கு தான் பயங்கரமா உடல் உபாதைகள் நம்ம வீடியோல பார்த்தோம் இல்லையா, அதுக்கு எல்லாமே ரீசன் குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணதுதான். வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அக்கெனட்டனை பத்தி இவ்வளவு சொன்னியே, அவருடைய மகன் டூட்டோகாமனோட மம்மி கிடைச்சதே, அப்ப அக்கெனட்டனோடது எங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுதான் இல்ல, அவருடைய மம்மி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா அது அவர் கிடையாது, அவருடைய அப்பாவோடது, அவருடைய மகனோடது, மனைவியோடதுன்னு எல்லாரோடையும் கிடைச்ச பிறகு ஏன் அக்கெனட்டன் மட்டும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மர்மம் எதனாலேயே விளக்க முடியல. பிரமிட்ல 3 பார்ட்டா பிரிச்சு வைப்பாங்க. மேல ராஜாக்காகவும், கீழே ராணிக்காகவும், அதற்கும் கீழே பேஸ்மெண்ட்ல இந்த தொழிலாளர்கள், அப்புறம் இந்த பூசாரிகள் ராஜாக்காகவே ஒர்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் தனி மரியாதையாவே ஒரு மம்மி செஞ்சு வைப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பெரிய அரசர் தன்னை கடவுள் சொல்லி மாத்தின அரசரோட மம்மி எங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு மம்மியை கண்டுபிடிச்சாங்க, ஆனா கடைசியா அது அக்கெனட்டனோட அப்பாவா போயிடுச்சு. இப்போ வரைக்கும் அக்கெனட்டனோட மம்மி எங்க, அது எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிற நிறைய சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் அவர் ஆசையா உருவாக்குன அமர்னா ஊர்ல தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க,
அக்கநேட்டனோட மம்மி எங்க இருக்குன்னு.